Chapter 4, Sum number 4. From the following information relating to Sridevi Enterprises, calculating the value of goodwill on the basis of 4 years, purchases of the average profit of 3 years. Profit for the year entered 31st December 2016, 2017 and 2018 were rupees 1,75,000, 1,50,000 and 2 lakhs is respectively. The average profit கண்டுபிடிக்க இந்த profit add பண்ணணும். ஏன் non-recurring income rupees 45,000 is included in the profit of the year 2016. Non-recurring income நம்ம less பண்ணி காட்டணும் 2016ல. The closing stock of years 2017 and was overvalued by rupees 30,000. The closing stock 2017 நம்ம என்ன பண்ணணும் லெஸ் பண்ணி காட்டணும் 30,000. அது நெக்ஸ்ட் இயர் 2018ல ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஓவர் வேல்யூன்னு சொல்லி ஆட் பண்ணணும். இப்போ சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். சம் நம்பர் 4, calculation of adjusted profit. இந்த adjusted profitன்னு ஒன்று calculate பண்ணிக்கணும். The particulars 2016, 2017, 2018 profit கொடுத்துருக்காங்க. 1,75,000 2016க்கு, 2017க்கு 1,50,000, 2018க்கு 2 lakhs கொடுத்துருக்காங்க. less non-recurring income only 2016க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க 45,000. மீதி 2 இயருக்கும் இல்லை, அதனால நெல் போட்டுறணும். இப்போ 2016ல 1,75,000ல 45,000 போயிடுச்சுன்னா 1,30,000. மீதி அந்த இயருக்கு அப்படியே எழுதிக்கணும். 1,50,000, 2 lakhsன்னு அப்படியே எழுதிக்கணும். லெஸ்ட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் 2016 கிடையாது, 2017ல 30,000. இதை சப்ராக்ட் பண்ணணும். 2018 கிடையாது. இப்போ ஆன்சர் உங்களுக்கு 2016ல 1,30,000, 2017ல 1,50,000 less 30,000, 1,20,000, 2018ல 2 lakhs. Next add over valuation of opening stock. இந்த 2017ஓட 30,000 2018க்கு வரணும், ஆட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும். இப்போ டோட்டல் அமௌண்ட் 2016ல 1,30,000, 1,20,000, 2018ல இந்த 2 lakhsோட இந்த 30,000 ஆட் பண்ணால் 2,30,000. இந்த அமௌண்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அமௌண்ட்டை தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு 1,30,000 ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 2,30,000 டிவைடட் பை 3 years. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4,80,000 வருது. இந்த 4,80,000 டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1,60,000 வருது. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். 1,60,000 the average profit, number of year of purchase 4 years. 1,60,000 into 4ஆல் மல்டிகேஷன் பண்ணால் 6,40,000. 6,40,000 தான் குட்வில். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.